சத்யநாராயணாய நமோ நாராயணாய பிரபஞ்ச நாராயணாய மகாசபை நாராயணாய பார்க்கடல் திருப்பார்க்கடல் நாராயணாய திருதேவி நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ நமோ நாராயணாய நித்திய சத்ய பிரபஞ்ச நாராயணாய நமோ நமோ நாராயணாய சூட்சம நாராயணாய நமோ நமோ நாராயணாய நமோ 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 நாராயணாய நமோ நமோ நாராயணாய சிவ சித்த மகா பிரபஞ்ச நாராயணாய நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய சிவசித்த நாராயணாய பிரபஞ்ச நாராயணாய நமோ நாராயணாய அகத்திய ஜகத்திய ஹரிஹர சிவசிவ ஓம் நமோ நாராயணாய ஹரஹர ஹரிஹர ஹரஹர நாராயணாய ஹரிநாராயணாய ஹர நாராயணாய ஹரிஹர நாராயணாய சிவஹர நாராயணாய சித்தகர நாராயணாய பிரபஞ்சஹர நாராயணக ஹரஹர சிவசிவ நாராயணாய சிவசிவ ஹரஹர நாராயணாய ஹரஹர சிவசிவ சிவசிவ ஹரஹர ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அருமுக திருமுருக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய தசநாராயணாய சத்ய நித்ய நாராயணாய நிர்மல நாராயணாய நிதர்சன நாராயணாய சத்ய நாராயணாய பிரபஞ்ச பிரபஞ்ச நாராய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராய நமோ நமோ நாராய நமோ நமோ நாராய ஆதி சிவசித்த பிரபஞ்ச மகா நாராயணாய நாராயணாய நாராய 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 ஓம் நமோ நமோ நாராய ஓம் நமோ நமோ நாராய நாராய நாராயணாய 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 சிவ நாராயணாய சித்த நாராயணாய பிரபஞ்ச நாராயணாய நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஹரஹர சிவசிவ நாராயணாய நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வாழை சித்த பிரபஞ்ச மகா அகத்திய ஞான மகா சபை நாராயணாய உயர்தல நாராயணாய உன்னத சூட்சம நாராயணாய மகா சூட்சம நாராயணாய பிரபஞ்ச சூட்சம நாராயணாய நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பண் இசைகளிலும் அழகிய தமிழ் வாழ்த்தொழிகளிலும் உயர்ந்து நிற்கின்ற வாழ்த்து நிறை ஆழ்நிலை மனதிற்குள் இருந்தெழும் அற்புத சூட்சம வாழ்த்து நிலைகளிலும் கனிந்து அவ்விசைக்குள் மயங்கி அற்புதமாய் அதனை ஏற்று தன்னை மறந்து நிற்கும் ஆதிசேஷனவன் நிழற்குடையில் அருள்நிலையாய் அற்புதமாய் மேல் திசையில் அவன் தலைப்பகுதியும் கீழ் திசையில் அவன் கால்பகுதியும் வைத்து திருப்பார் கடல் பள்ளி கொண்ட நிலைபோல் அமர்ந்த ஏற்றமிகு திருமால் திரு மகனின் அடிதொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீசாய நமக. உயர் பண் உயர் பாடல் உயர் தமிழ் வாழ்த்தொழிகளில் தன்னை மறந்து நின்ற ஆற்றல் கொண்ட சிவகணங்கள் தொடர்நிலையாய் உள்வந்து கண்ட காட்சி அவனை வணங்கி நிற்கின்றனர் என்று கூறுகின்றோம் அகத்தியன். உயர்வான சபை, உன்னதமான சபை, உத்தமமான சபை. சபை என்றால் மானிடர் கூடி நிகழ்த்தும் சபையல்ல, மானிடர் கூடி உரையாடும் சபையல்ல, மானிடர் உருவில் மகோன்னத பிரபஞ்ச மகா இறைகணங்கள் எல்லாம் கூடி அமர்ந்து ஒவ்வொரு பூஜை நிகழ்வையும் நிகழ்த்தி வருகின்ற இறை சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒற்றை நிலையில் ஒற்றை வார்த்தையில் உரைத்து விடலாம். வணங்குகின்றார்கள் இறைவனை, அவ்விடம் இருந்து வணங்குகின்றார்கள் என்று. வணங்கவில்லை, இறைவனை அழைத்து, இறை கணங்களை அழைத்து, இறை ஆற்றல்களை அழைத்து நேருக்கு நேராய் அமர வைத்து வினா தொடுத்து பிரபஞ்சம்
14 லோகங்களில் இருக்கும் ஆற்றலையெல்லாம் எமக்கு தாரை வார்த்த இறையே உன்னிடம் இருந்து பெறும் ஆற்றலின் மூலமாம் என்ன செய்ய என்று வினவ எது வேண்டுமானாலும் செய்து கொள் என்று அகத்தியன் தலைமையில் கொடுத்த சபைதனில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? இறையை அழைத்து இறையோடு அமர்ந்து என்ன நிகழ்கின்றது? யுகமாற்ற நிகழ்வென்னும் அற்புத பணி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த ஞான சபை என்று கூறுகின்றோம். அகத்தியன் இங்கு இறைவனை வழிபடவில்லை, இறைவனை வாழ்த்தவில்லை, இறைவன் வந்தமர்ந்து அவன் பணியாற்றி கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் பின் எதற்காக வாழ்த்துக்களும் கோஷங்களும் நாத ஒளிகளும் அபிடேகங்களும் நைவேத்திய நிலைகளும் ஆராதனை நிகழ்வுகளும் எதற்கு? பிரபஞ்சம் அதிலே, லோகமதிலே, வேற்றுமாற்று நிலை கொண்ட இவ்யுகமதிலே என்ன என்ன செய்து என்ன கூறி எதை காண்பித்து இத்தகைய மானிடர்களை அவரவர்களுடைய ஆழ்நிலை அடிமனதிற்குள் செல்வது என்ற நிலையில் ஒரு யுக்தி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய யுக்தி நிலையை காண்பித்து வணங்கி நில்லுங்கள் சிலையை, வணங்கி நில்லுங்கள் சொரூபத்தை, வணங்கி நில்லுங்கள் அத்தகைய கிரிய நிலையை என்று கூறுகின்ற பொழுது மெல்ல மெல்ல படிப்படியாக ஞானம் அவர்களுக்குள் புகுந்து கிரிய நிலை நோக்கி வணங்கிய கரங்கள் எல்லாம் சித்தன் திருவடியை நோக்கி வணங்குகின்ற அற்புதமான ஞானமாக மாறுவதற்கு எடுத்துக்கொள்கின்ற கால அவகாச நிலைகளே பூஜை புனஸ்கார நைவேத்திய நிலைகள் என்று கூறுகின்றோம். அகத்தியன் இதைத்தான் ஒவ்வொரு சித்தனும் ஞானியும் சான்றோரும் ஆன்றோரும் உரைக்கின்றார்கள். இறை எங்கிருக்கின்றான்? எங்குமில்லை உனக்குள் என்று. உனக்குள் தேடாது வையகத்தில் தேடி வருகின்ற மாந்தர்களை அழைக்கின்றான் சித்தன். உனக்குள் இருக்கு வாருங்கள் என்று கூறவில்லை, இங்கு இருக்கின்றார்கள் வாருங்கள் என்று அழைத்து உங்களுக்குள் இருப்பதை அடையாளம் காட்டுகின்ற அற்புதமான அகத்தியன் அடையாளம் காட்டிய சபை இது என்று கூறுகின்றோம். அகத்தியன் இத்தகைய நிலை இதை காட்டிலும் இறங்கி வந்து ஒரு தமிழ் மொழி பேச இறைவனால் இயலாது என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அவனுடைய கற்ற வேதங்கள் உபநிதங்கள் அனைத்தையும் அத்துணை சாஸ்திர சம்பிரதாய நிலைகள் ஆகமங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து உதறி எறிந்து அற்புதமாய் ஆதி கைலாய இறைசூற்றம்மன் நூல் என்னும் அற்புத பிரபஞ்ச வேத நூலை, பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட சிவநூலை, சித்த நூலை, ஞான நூலை, பொக்கிஷத்தை, புதையலை அகத்தியன் பரிசாக சிவத்தின் திருவடியிலிருந்து அவன் தவ புண்ணியத்தின் மூலமாக பெற்று அற்புத நிலை கொண்ட சிவமகா பெரும் புண்ணிய கரமதில் வழங்கிய நிலை எதற்காக? மானிடர்களை பண்படுத்துவதற்காக என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. கூறுகின்றார்கள் அகத்தியன் ஓரிடம் இருக்கின்றான், அவ்விடம் இருக்கின்றான், எவ்விடம் இருக்கின்றான். அகத்திற்குள் தீயாக இருக்கின்றோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவன் அகத்திற்குள்ளும் உற்று பாருங்கள். ஒரு கணல் இருக்கும், அக்கணல் எக்கணலாக மாற வேண்டும், அது ஞான கணலாக நிற்க வேண்டும். மாற்றானை கண்டு எரிகின்ற கணலாக இருக்கக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. விழித்திரு தனித்திரு பசித்திரு என்று கூறிய அற்புதமான அத்தகைய நிலைகள் எது? அத்தகைய நிலைகள் எது? நேர்கொண்ட வார்த்தைகள் அனைத்தும் அத்துணையும் ஞானத்திற்குள் அடக்கம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. இதனை சரிவர கற்று சரீரத்திற்குள் கற்று சரீரத்தை இறைவனாக மாற்றி வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் அகத்தியனே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எம் ஆற்றலை எம்மாற்றல் என்று கூறவில்லை, சிவ ஆற்றல் என்று கூறுகின்றோம். சிவமகா ஆற்றலை அவன் ஆற்றல் என்று கூறவில்லை, அகத்தியன் ஆற்றல் என்று கூறுகின்றான். சிவமும் அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் பரந்தாமனும் திருமுருகனும் எம்மாற்றல் என்று ஒரு நாளும் கூறியதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவனை ஒருவன் வாழ்த்தி வணங்கி சரண் அடைகின்ற பொழுது இவனாற்றல் அவனுக்குள், அவனாற்றல் இவனுக்குள் பகிரப்பட்டு ஒட்டுமொத்த பிரபஞ்ச லோகமாக மாறி நிற்கின்றது பிரபஞ்சம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கின்ற சகிப்புத்தன்மை மனப்பான்மை வருகின்ற பொழுது ஆற்றல் பகிரப்படுகின்றது, புண்ணியங்கள் பகிரப்படுகின்றன. அத்தகைய புண்ணியங்களை பெற இயலாது ஒவ்வொருவரும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலம்தான் இனிவரும் காலம், மாறும் யுகம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. வேற்று நிலைகள் எல்லாம் வேறறுக்கப்படுகின்றன. அவனுக்குள் அவனாய் அவன் இறைவனை காணாது அவனாகவே உள்ளுக்குள் மாய்ந்து கொள்ளுகின்ற, மாய்த்து கொள்கின்ற நிலை நடந்தேறி வருகின்றது என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை கொண்ட பிரபஞ்சம் அதிலே நிலையில்லா
மானிட பிறவியாக பிறந்து நிலை கொண்ட ஆற்றல் உள்ளுக்குள் இருக்கின்றது என்று கண்டு நிலையான இறையாற்றலாக சிரஞ்சீவியாக வாழ விரும்புகின்ற அத்துணை மானிடர்களும் தேடுவது எதனை? இறையை தேடாது உள்ளுக்குள் இருக்கின்ற ஆற்றலை அறிந்து கொண்டு வாழுங்கள் என்று கூறுவது அகத்தியம், சிவமகா சித்தம் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நம. ஆதி இறை சூட்சம நூலோடு வளம் வருகின்ற சித்தனையும் சீடர்களையும் காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் ஒரு பிரளயம் கிளம்புகின்றது இவ்வையகத்தில் என்று கூறுகின்றோம் யாம். எதற்கெடுத்தாலும் இவன் உரைத்தவாறு இறங்கி வந்து கூறுவதென்றால் காழ்ப்புணர்ச்சி என்று கூறுகின்றோம் அகத்தியன். இறைதேவ நிலையிலிருந்து திருக்கைலாய தலமதிலிருந்து இறங்கி வந்து கூறுகின்றோம் அதற்கு அகத்தியன். அதற்கு என்ன பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் பூவுலகில்? காழ்ப்புணர்ச்சி. ஒருவரை ஒருவன் உயர்த்தி தாழ்த்தி பேசுகின்ற நிலை. உயர்த்தி பேசு, தாழ்த்தி பேசாதே. உயர்கின்ற பொழுது நீர் உயர்த்தி பேசுகின்ற பொழுது நீர் உள்ளுக்குள் உயர்நிலை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நம. அத்தகைய உயர்நிலை எங்கரமிருந்து வழங்கப்படுகின்றது? உன் கரமதிலிருந்து வழங்கப்படுகின்றது. நீ ஆற்றுகின்ற புண்ணியமதிலிருந்து உனக்கு உயர்வு நிச்சயமாய் கிடைக்கும். மாற்றம் என்ற ஒற்றை சொல் மாறாது, மாற்றம் உறுதி என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நம. அத்தகைய மாற்றத்தின் நிலை நோக்கி பயணப்படும் சபையை உன் மாற்று வேற்றுநிலை இல்லாது வந்து அமர்ந்து அற்புதமாக நீ மாறி நின்று பார். மாறுவது நிச்சயம். உனக்குள் இறைநிலையாய் நீ என்று அகத்தியன் நல்வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நம. சபை நோக்கி வாருங்கள், சபையோடு கலந்திருங்கள், சபையாய் வளம் வாருங்கள். சபையாய் பிரபஞ்சத்திலே உரையாற்றுகின்ற ஒவ்வொரு உரையும் சித்தனவன் உரையாக எங்கு செய்கின்ற புண்ணியமும் ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூஜை புனஸ்கார நைவேத்திய அத்துணை நிகழ்வும் எம் சபைக்குள் அடக்கம் என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது இல்லையெனில், அது நடக்கவில்லை எனில் எத்தகைய ஆலயத்தின் முன்பு போய் நின்று, எத்தகைய சிவாலயம், பரந்தாமனுடைய ஆலயம், திருமுருகன் ஆலயம், எத்தனை அம்பாளினுடைய ஆலயத்தின் முன் சென்று கருவறையின் முன்னால் நின்று அகத்திய நாமம், மூவேலு முறை சிவமகா வாழை சித்த நாமம், மூவேலு முறை சபை சரணடைந்து உரைத்து பாருங்கள். கருவறையில் இருப்பது உங்கள் வாழும் குருவென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அது நடக்கவில்லை எனில் அகத்தியனிடம் வந்து வினாதொடுங்கள் சிவசூட்சமன் நூலில் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நம. இது அகத்தியன் கூறுகின்ற சூளுரை அல்ல, உனக்குள் இருப்பதை நீ உணர்ந்து பார் என்ற உபதேச உரை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நம. சரணடையுங்கள், சபை சரணடையும். சரணடையுங்கள், சித்தன் சரணடைவான். சரணடையுங்கள், பிரபஞ்சம் சரணடையும். சரணடையுங்கள், உங்களுக்குள் இறை சரணடைவதை காணலாம் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நிகரில்லாத